எல்லாருக்கும் வணக்கம் நம்மளே. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னால எல்லாருக்கும் வாயில் எச்சி ஊறும். மேலே நான் கூறிய வசனத்தில் ஒரு விளம்பரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த வசனத்தில் ஒரு சினிமா படம் கூட வந்திருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் வரவங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்குது கேட்டால் பொண்ணு லட்டு மாதிரி அழகாக இருந்தான்னு சொல்லுவாங்க. இப்படி லட்டுங்கிற ஒரு வார்த்தை பலருக்கு வாயில் எச்சி ஊற வைக்கும். பலரது வாயில் பல உதாரணங்களுக்கு வாயில் வார்த்தையாக வெளிவரும். அப்படிப்பட்ட லட்டில் அதுவும் உலக புகழ் பெற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ வெங்கடாஜலபதி விஸ்வரூப தரிசனம் தந்து அருள் பாலிக்கக்கூடிய திருப்பதியில் பிரசாதமாக வழங்கக்கூடிய உலக புகழ் பெற்ற லட்டு என்று மேலோகம் முதல் கீழோகம் வரை பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சர்ச்சைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. எப்பேற்பட்ட நான்வெஜ் பிரியரும் கூட நான்வெஜ் வெறியர் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் தவிர்த்து கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி சிரத்துடன் உணர்ச்சி பிளம்பாய் நாமம் போட்டு சாட்சாத் ஐயங்கார் வீட்டு பையன் போல மாதம் முழுவதும் 30 நாளும் சுற்றுவான். இப்படிப்பட்ட சிறப்பான புரட்டாசி மாதத்துக்கு சொந்தமான தெய்வமான எம்பெருமான் வைகுண்ட வாசன் வைணவ சமயத்தின் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதி வெங்கடேஸ்வரன் வசிக்கும் கோயிலிலேயே ஒரு விலங்கின் கொழுப்பை சேர்த்து அதிகாரிகள் கண்ணில் மட்டுமல்ல ஏழுமையான் கண்ணிலே மண்ணை தூவி பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மனித உருவில் இருக்கும் விலங்குகள் என்றுதான் கூற வேண்டும். உங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் தான் தனது நம் குடும்பம் மட்டும் நல்லா இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்லது அப்படின்னா 4 பேருக்கு நல்லதுன்னா என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு நாயகன் படத்தின் சினிமா டயலாக்குக்கு ஏற்ப வாழ்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் நமது குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. 4 பேருக்கு நல்லதுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ட்டு நாயகன் சினிமா படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்குக்கு ஏற்ப வாழ்கிறீங்க போல். உங்களுக்கு 4 பேருங்கிறது நீங்கள், உங்கள் பொண்டாட்டி, உங்கள் குழந்தை, இவங்க மட்டும் தான் 4 பேர். இந்த 4 பேர் நல்லாயிருக்கும் தான் நீங்கள் பாடுபடுறீங்க. சைவத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய சமுதாயம் 2. ஒன்று ஐயர், இன்னொன்று ஐயங்கார். இதில் ஐயர் சிவனை மட்டும் வழிபடக்கூடிய சமுதாயம், ஐயங்கார் பெருமாளை மட்டும் வழிபடக்கூடிய சமுதாயம். இதில் ஐயர் பெருமாளை வழிபட்டாலும் வழிபடுவாரே தவிர ஐயங்கார் சிவன் கோயிலுக்கு போகவே மாட்டார். அப்படி எல்லாத்திலேயும் அனுஷ்டாஷ்டங்களை பார்க்கிற ஐயங்கார் சமுதாயத்தில் இப்படி லட்டுக்குள் விலங்கின் கொழுப்பை சேர்ப்பதற்கு எப்படி தைரியம் வந்தது? நேர்மையாக தொழில் செய்கிறவனும் சாமி கும்பிடுறான், பிராடு தொழில் செய்கிறவனும் சாமி கும்பிடுறான், கொலை செய்கிறவனும் சாமி கும்பிடுறான், அரசியல்வாதியும் சாமி கும்பிடுறான், சாராயம் விற்கிறவனும் சாமி கும்பிடுறான், கடைசியில் கடவுள் இல்லை என்று சொல்கிறவனும் கூட இறுதியில் சாமி கும்பிடுறான். இன்னும் சொல்லப்போனால் சாமி சிலையை கடத்துறவங்க கூட சாமி கும்பிட்றான். இந்த முறை சாமி சிலையை கடத்தி நல்ல வருமானம், நல்ல லாபம் வந்துருச்சு அப்படின்னா உனக்கு தங்கத்தில் தேர் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கிறான். இதுக்கு தான் அப்பயே பழமொழி சொல்லி வச்சாங்க, படிக்கிறது ராமயானம், இடிக்கிறது பெருமாள் கோவில்னு. ஒவ்வொரு தொழில் பிரிவினரும் அவரவர் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ப சாமியை வேண்டிக்கிறான். இப்போ இந்த காலத்தில் ஆன்மீகம் நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் ஆன்மீகத்தில் அதிகமாக இப்படி வந்தவங்க சந்தனமும் பூசிக்கிறாங்க, சாராயமும் குடிச்சிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆன்மீக அடியாளங்களை தான் செய்யும் தவறுகளை மறைக்கும் ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஒரு காலத்தில் எந்த ஒரு கோயிலிலும் கும்பல் இருக்காது. இஸ்லாத் மதத்தில் மசூதி செல்லணும், ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தொழுகை செய்யணும், இப்படி ஒவ்வொரு ஆணும் இதுக்கும் இது கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் இந்து மதத்தில் அப்படி கிடையாது. நீ சாமி கும்பிடாத, அதுவும் பெரிய உனக்கு தேவைன்னா என்னை நாடு, இல்லைன்னா என்னை விடு. இது இந்து மத கடவுள். நம்பிக்கையோடு வழிபட்டால் பலன் நிச்சயம். இதனால் ஒவ்வொருவரும் தனக்கு பிரச்சனை என்றால் தன் தேவை விரிவுபடவே குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தெய்வத்தை அணுகிறான். சின்ன வயசில் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு அடிபட்டு கொஞ்சம் வயது வந்தவுடன் அடிபட்டு தன் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவன் பெற்ற குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காகவும் கடவுளை நாடுறான். அது போக போக கூட்டம் பெருகுச்சு. ஒரு காலத்தில் மண்சோறு மஞ்சளாக மட்டும்தான் இருந்தா. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா
பெண்கள் மட்டும்தான் விரதம் இருந்து கோயில்களுக்கு சென்றனர். ஆண்களுக்கு பக்தி குறைவு. இப்போது இருபாலருமே போட்டி போட்டுக்கொண்டு ஓடினார்கள். ஆனால் தன் தேவைக்காக, தன் சுயநலத்திற்காக, தானும் தன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தன் உடன் பிறந்தோர்களாகட்டும், வியாபாரத்தில், தொழிலில், வேலையில், தன் உறவுகளாகட்டும், வியாபாரத்தில் பழக்கவர்களாகட்டும் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரராகட்டும் என அனைவரிடமும், அனைத்து இடங்களிலும், பள்ளியாகட்டும், பாராகட்டும், கோவிலாகட்டும் அல்லது குடும்பமாகட்டும், பதவிக்காக, பணத்துக்காக, புகழுக்காக எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் செய்ய தயங்குவதில்லை, தயாராக இருக்கிறார்கள். அதில் ஒன்றே ஒன்று தான், இந்த சின்ன கடுகு போன்றது தான் இந்த லட்டு பிரச்சனை. எனது இவ்வளோ பெரிய கோயிலில் உலக புகழ் பெற்ற இந்த லட்டு பிரச்சனை உங்கள் சின்ன பிரச்சனையான உங்கள் மனசில் வர கேள்வி எனக்கு தெரியுது. இது வெளியில் தெரியுது, அதாவது இந்த லட்டு பிரச்சனை வெளியில் தெரியுது. தெரியாத பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் இந்த கடவுளுக்கு தெரியாதா? அப்புறம் அவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். நாமளும் நம்ம மனதும் இதையெல்லாம் கடந்து வழிநெடுக நாமளும் நம்ம மனசையும் கோவிலுக்கு போகிறப்ப இது எல்லாத்தையும் கடந்து வழிநெடுக முள்ளும் சேரும் சகதியுமாக தான் இருக்கும். கடவுளை பார்க்க போகிறப்ப இந்த ஆன்மீக பாதையில் நல்ல இடமாக தொலைவி பார்த்து அழுங்காமல் கால் வைத்து அனைத்தையும் கடந்து உள்ளே போனால்தான் இங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இன்முகத்துடன் நம்மை வரவேற்பார். கொஞ்ச நேரம் ஆடவிட்டு அவர் கணக்கை தீர்ப்பார் என்கிற பாடல் வரி அவருடைய முகத்தில் உணர்த்தும். ஆனால் நாம் அதை போய் பார்ப்போமா அப்படின்னு, அதை கடவுளை போய் பார்ப்போமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. நாம் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னாலும் நம்மளோட தடுமாற்றம், குழப்பம் இந்த சகதியிலும் முள்ளிலும் தள்ளிவிட்டுவிடும். ஏன்னா இது கலிகாலம். போக போக ஒருத்தன் அடித்து விடும் காலம். காலை சாப்பாட்டுக்கு இவன், மதியான சாப்பாட்டுக்கு இவன், நைட்டு சாப்பாட்டுக்கு அவன் என 3 நேரமும் மனிதனை விலங்குகளைப் போல அடித்து சாப்பிடும் காலம் வரும் என்று நான் சொல்லவில்லை. ஜைன மதத்திலும், இந்து மதத்திலும், சீனா கேலண்டரிலும் கூறியுள்ளது. நடக்கிற விஷயங்களும் அப்படித்தான் இருக்கிறது. சைவ சமயத்தில் சிவனுக்கு ஒரு வேடன் அன்போடு படைக்கிற படையலை, பரிமாறுகிற கருகி, மாமிசத்தை எல்லாம் வல்ல பரம்பொருள் எம்பெருமான் சிவன் ஏற்றுக்கொள்கிறார். இது சைவ சமயம். இதே பெருமானுக்கு குகன் என்ற படகோட்டி மீன் சமைத்து அன்போடு கொடுக்கிறன், அதை வாங்க மறுக்கிறார். பிறர் உயிர் கொல்லாமையை வலியுறுத்துகிறார். காக்கும் கடவுள் விஷ்ணு. இப்படி சுத்தமான பரிசுத்தமான வைணவ கடவுளான விஷ்ணுவுக்கு பரிசுத்தமான வைணவ சமயத்தை சேர்ந்த அந்த மக்களும் பிரசாதத்தை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் அப்போதே எம்பெருமாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி தயிர் சாதம் மட்டும் பிரசாதமாக நெய்வேத்தியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதனால் வரை. இன்னொரு முக்கியமான விஷயம், புண்ணிய தலத்தில், புண்ணிய சேஸ்திரத்தில், புண்ணிய பிரசாதத்திலேயே இப்படி கலப்படம் என்றால் மற்ற பலகார கடைகளில், உணவகங்களில், டீ கடைகளில், இன்னும் அசைவ கடைகளில் எந்த அளவுக்கு கலப்படம் இருக்கும் என்று கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கடைக்கு செல்வீர்களா? டீ குடிக்க, டீ அருந்த, உணவு அருந்த, பலகாரம் வாங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். கடைக்கு போய் சாப்பிட மனம் வருமா? ஆன்மீகத்தையும் ஒவ்வொருத்தரின் பக்தியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் கேட்கணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.